கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் அப்போஸ்தலர் 11:24. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அவன் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது மேல் வசனங்களை பார்க்குறோம். அவர் பர்னபாவை குறித்து பேசப்பட்டு இருக்கிறது. பர்னபா, இந்த பர்னபா யாருன்னு சொல்லி இங்கே பார்க்கும்போது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் அவனை பற்றி நாம் பார்க்குறோம். சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன். பர்னபா ஆறுதலின் மகன். ஆகவே இந்த ஆறுதலின் மகன் எப்படிப்பட்ட நல்லவன் ஏனென்றால் பர்னபா சேவிக்கிற ஆண்டவர் நல்லவர். அதனால் அவரை பின்பற்றுகிற அவருடைய சீஷனாகிய பர்னபாவும் நல்லவனாக இருந்திருக்கிறான். அதான் நல்லவன். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினால் நிறைந்தவனுமாக இருந்தான். அவனோட கேரக்டர் பார்க்கும்போது அவன் எப்படிப்பட்டவன் சொன்னால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாய் காணப்படுகிறான். இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்தாவை பெற்று இருக்குன்னு சொல்லி ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தடுத்து கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அப்படி அல்ல. அருமையான இந்த சீப்புரு தீவானாகிய இந்த பர்னபா பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டவனாக இருந்திருக்கிறான். அடுத்தது அவனுடைய குணாதிசயம் பார்க்கும்போது விசுவாசத்தினால் நேர்ந்திருக்கிறான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். மனுஷகுமாரன் பூமியில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னா விசுவாசமுள்ளவனாக இருக்கிறான், பரிசுத்தாவினால் நேர்ந்தவனாக இருக்கிறான், நல்லவனாக இருக்கிறான். ஆகவே இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற சத்தியம், பர்னபா போல நாம் நல்லவர்களாக இருக்கணும், பரிசுத்தாவினால் நேர்ந்தவர்களாக இருக்கணும், விசுவாசத்தில் நேர்ந்தவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது பர்னபாவை கொண்டு ஆண்டவர் வல்லமையான காரியங்களை செய்தார், நம்மை கொண்டு செய்வார். ஆகவே இந்த வசன பிரகாரம் நம்ம நடப்போம், செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். செபிப்போம். நேசிக்கு நல்ல தகப்பனே, இந்த நாள் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. பர்னபாவை குறித்து சுருக்கமாக பார்த்தோம். நல்லவன், பரிசுத்தாவினாலும் விசுவாசம் நிறைந்தவனுமாக இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். ஆக நாங்கள் ஒவ்வொருவரும் கூட இந்த வசனத்தை பார்க்கிற ஒவ்வொருவரும் பர்னபாவை போல மாற கிருபை இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.